வணக்கம்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் பேபி இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிட்டே என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் மேஜிக் ரிங் எப்படி செய்யறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நான் நம்பர் 6 ஹூக் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஹூக் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் 1 2 3ன்னு இருக்கும். நான் வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட் யான் கலர் எடுத்திருக்கேன். எப்பயுமே நீங்கள் க்ரூஷே ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் கலரே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் உங்களுக்கு போட தெரியும். இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் நாட் வந்துடும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லோரும் மாதிரியும் நான் ஸ்லிப் நாட் போட மாட்டேன். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லிப் நாட்டு. நீங்கள் அதே வெளியில் பார்த்துருப்பீங்க. நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கணும். 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டு இருக்குங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் அதில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ரிங் ஈஸியாக வந்துடும். இப்போ சப்போஸ் அவங்க 12 கொடுத்துருக்காங்க, 12 சிங்கிள் குரோஷேனா நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் ஒரு பிகினர் தானே, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மேஜிக் ரிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் மேஜிக் ரிங் கற்றுக்கிட்டிங்கனாலே நம்ம டாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது லூஸ் ஆகுதுன்னு நீங்கள் பயப்பட வேணாம். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்லிப் நாட் கொடுக்கும்போது இன்னொரு நூல் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் டைட் பண்ணாலே அது டைட் ஆகிடும். பாருங்கள், நான் டைட் பண்ணுறேன். பிடிச்சி இழுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த 2 இதுலேயுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். இழுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மேஜிக் ரிங் செட்டில் ஆகிடுச்சு. இதுதான் மேஜிக் ரிங்கோட ப்ரொசீஜர். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏற்றிக்கலாம். ஒரு பேசிக் இது தான். இப்போ வந்து இதை பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு டபுள் க்ரோஷேயில் போட்டு காட்டுறேன். சிங்கிள் க்ரோஷேயில் உங்களுக்கு அவ்வளோவா மேஜிக் ரிங் தெரியாது, அதனால் உங்களுக்கு டபுள் க்ரோஷேயில் போட்டு காட்டுறேன். சேம் 2 செயின் போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு செயின், இப்போ ஒரு செயினா. இப்போ நம்ம இதோட 2வது செயினில் இருக்கோம். உங்களுக்கு எதுனா டபுள் க்ரோஷே நான் போட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி நீங்கள் டபுளாக இழுக்கணும். அது டபுள் க்ரோஷே. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அந்த ஒரே செயினில் தான் நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணணும். எனக்கு தப்பு ஆகும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நானும் மிஸ்டேக் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒன்று விழுந்துருச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி கைக்கான ஆள்கட்டி வரல டென்ஷன் பார்த்திங்கன்னா, நான் அப்படியே விட நான் வந்து ஆள்கட்டி வரல நான் டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். மிஸ்டேக் பண்ணும்போது நான் அதை அப்படியே இழுத்துக்கிறேன். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இல்லை உங்களுக்கு நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட மேஜிக் ரிங் ட்ரை பண்ணலாம். நான் இந்த ட்ரிக்கை நான் வந்து கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்பீடுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு மேஜிக் ரிங் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் மேஜிக் ரிங்கு டபுள் க்ரோஷேயில் பண்ணது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாய்.